அம்மா இன்னைக்கு 77வது குடியரசு தினம். ஆமா, அதாவது நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது எல்லாம் சொன்னாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க முட்டா பசங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சுதந்திரம் கொடுத்து எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க போகுதுன்னாங்க. குடியரசு ஆயும் இப்ப 77 வருஷமா நம்ம ஒரு சுதந்திர நாடா ஜனநாயக நாடா இருக்கிறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம அரசியலமைப்பு சட்டம். ஏன்னா அது வந்து ஃபிளெக்சிபிள், அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டு புதுசா சேர்த்துக்கிறதும் இருக்கிறத விலக்கி வைக்கிறதுக்குமான ஒரு நெகிழ்வுத்தன்மையோட அது இருக்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம குடியரசு நாடா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒற்றுமை. வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாச மாலை நாங்கள். ஒரே மாலையா இருக்கிறது இப்படிதான். குடியரசு தினத்துல நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சிறு வயதிலிருந்தே கத்து தந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த ஒரு இது கூட இருக்காது, வேறுபாடு அப்புறம் அங்கங்க கலாட்டாக்கள் இது கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 51(a) சொன்ன மாதிரி அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கிறது. எதையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதோட உண்மைத்தன்மை இல்லைங்களா, அந்த அதுதான் அறிவியல் மனப்பான்மை. அதே மாதிரிதான் பகுத்தறிவோட சிந்திக்கிறது, பகுத்தறிவோட சிந்திக்கிறது. பிறகு பாத்தீங்கன்னா மனித நேயத்தோட நடந்துக்கிறது. மனிதம் சொல்றாங்க இல்லையா, அந்த மனிதம் மதமா இருந்தா பிரச்சனையே இல்லை. அந்த மனித நேயத்தோட இருக்கிறது, அன்பு, கருணை, ஈவு, இரக்கம் இதோட நடந்துக்கிறது. பிறகு சீர்திருத்த உணர்வோட நம்ம வாழ பழகிக்கிறது இதெல்லாம். ஏன்னா பழமையே பிடிச்சி தொங்கிக் கொள்வது நம்ம இலக்கியத்திலே இருக்கு. தமிழ் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வலு விழனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த இவர் சொல்லுவாரு, அதாவது தாத்தா வெட்டின பழங்கிணறு உப்பு தண்ணி தான், அதவே குடிக்கணும்னு இல்ல. ஏன்னா தாத்தா வெட்டினதுக்காக அதவே குடிக்கணும், புதுசா கிணறு வெட்டி நல்ல தண்ணி குடிக்கணும். நம்ம பூங்குண்டனார் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளு, அந்த மாதிரிதான் நம்ம இருந்துக்கணும். அதுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த இதை நம்ம ஏத்துக்கிறது. அந்த 51(a) பிரிவை வந்து நான் அந்த மனதார அதுல ஒரு பகுதி தான், இது வந்து அதுல ஒரு பகுதி தான், மனதார நான் ஏத்துக்கிறேன். அதன்படிதான் நடப்பேன்றதை நான் உறுதி எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.